Now I am going to invite our great leader of Praveda, Emerald Star of Praveda, upcoming Diamond Executive of Praveda, Mr. Sivakumar from Krishnagiri. Sir, very good morning, sir. Sir, very, very good morning, sir. Good Yes, morning, sir, all. good morning, sir. Good morning, sir. Good morning, sir. இந்த காலை பொழுதுல Zoom வாயிலாக நம்ம குழுவில் உள்ள அனைவரோடும் என்னுடைய சக்சஸ் ஸ்டோரியை மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். ரொம்ப ஹாப்பியா எக்ஸைட்மெண்டா இருக்கேன். தேங்க்யூ சோ மச் சார் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. குட் மார்னிங் லீடர்ஸ். என்னுடைய பெயர் சிவகுமார். நான் கிருஷ்ணகிரியிலிருந்து உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் புரோவேத வாய்ப்புல இப்ப பாத்தீங்கன்னாக்கா நேத்து எமரல்ட் ஸ்டார் அப்படிங்கிற நிலைய லெவல் அச்சீவ் பண்ணிருக்கேன். ஸோ இது ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப எக்ஸைட்மெண்டோட ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் போல வாழ்க்கையில காசு பணம் சம்பாதிக்கணும், நம்ம குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கணும், நம்மளுடைய குடும்பத்தோட எதிர்காலத்துக்காக பண தேவையை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு தெரிஞ்ச வாய்ப்புகளை எல்லாத்தையும் எடுத்து ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருந்த சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் கேட்டகரி மக்கள்ல நானும் ஒருவன். இந்த மாதிரி பல துறைகள், பல வாய்ப்புகள், நெட்வொர்க்கிங்கா இருக்கட்டும், நெட்வொர்க் இல்லாத ட்ரெடிஷனல் பிசினஸ் இருக்கட்டும் எடுத்து கடந்த 20 ஆண்டுகளா வாழ்க்கையில இந்த வாய்ப்பு மூலியமா நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் தீராதா, இந்த வாய்ப்பு மூலியமா நம்ம தேவைகள் எல்லாம் நிறைவேறாதா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுன்னு ஓடிக்கிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம். அந்த வகையில அந்த முயற்சியில நமக்கு கிடைச்ச பலன் என்ன, நமக்கு கிடைச்ச வெற்றி என்ன, அப்படி என்ன லாபம்னு பார்த்தோம்னா, வயசாயிடுச்சு, வாழ்க்கையில எந்தவித பொருளாதார முன்னேற்றமும் அடைய முடியல. அப்பதான் ஒரு சில உண்மைகள் தெரிஞ்சது. இங்க இன்னைக்கு வெளியில சொசைட்டில மற்ற தொழில்கள்ல பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு ரிஸ்கா இருக்காங்க. இது மாதிரிதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒசூர்ல ஒரு சாதாரண ஒரு பிரைவேட் கம்பெனில ஒரு சாதாரண எம்ப்ளாயி ஒரு 20 ஆண்டுகள். ஸோ அங்க பாத்தீங்கன்னாக்கா திடீர்னு விஆர்எஸ்ங்கிற பேர்ல கம்பெனி விட்டு வெளியே நிப்பாட்டிட்டாங்க. அடுத்து வெளியே வந்தா உலகம் புதுசா இருக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளவு சேலஞ்சா இருக்கு. அப்ப எங்க போனாலும் வேலைன்றது வந்து மிகப்பெரிய சவாலா இருக்கு. அப்ப அதுக்காக சம்பாதிக்காக விட்டுற முடியாது. அப்போ வேலை இல்லைனாக்கா இன்னைக்கு உலகத்துல பணம் சம்பாதிக்கிற இரண்டாவது ஆப்ஷன் என்னன்னா பிசினஸ், தொழில். அப்ப அந்த தொழில் பண்ணணும்னாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட போட்டிகள், முதலீடுகள், லாபம் வருமானது கேரண்டி இல்லை. இந்த மாதிரி சவால்கள் இருக்கு. அந்த வகையில பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஹோட்டல் பிசினஸ் வச்சேன், கேன்டீன்களை காலேஜுங்களை கேன்டீன் கான்ட்ராக்ட் எடுத்து ரன் பண்ணேன். அதுல நிறைய சவால்களையும் நிறைய இது சந்திச்சேன். ஆனா இருந்தாலும் நம்ம உழைக்கிறதுக்கும் நம்ம எந்த முயற்சி எடுக்கிறதுக்கும் ஒரு துளி கூட தயங்கினதில்லை, பயந்ததில்லை. அப்படி இருந்தும் நமக்கு பெருவாரியான லாபம் கிடைக்கல. தொட்டது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சராசரியா ஓடிட்டு இருக்கிறோம்லே தவிர அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல. இந்த மாதிரி சமயத்துல தான் எனக்கு வந்து இந்த நெட்வொர்க் துறை அறிமுகமாச்சு. இந்த நெட்வொர்க் துறையில எனக்கு மிகவும் பிடிச்சது, ரொம்ப ஆறுதலானது என்ன அப்படின்னா, முதலீடு இல்லை, ஸோ நஷ்டம் இல்லை. முதலீடு இல்லை, நஷ்டம் இல்லைனாலே நமக்கு இங்க ரிஸ்க் இல்லை. அப்போ நாம இதுல அருமையா உண்மையான முறையில முயற்சி பட்டு உழைப்ப போட்டோம்னாக்கா நம்ம தேவையானதை நம்ம அடைய முடியுன்ற நம்பிக்கை வந்தது. அதுல போகும்போது தான் நிறைய புது சில நிறுவனங்கள்ல நிறுவனங்களுடைய திட்டங்கள், நிறுவனங்களுடைய நிர்வாக திறமைகள், அப்புறம் பொருளுடைய விலை, அதனுடைய மார்க்கெட்டிங் பிளான் எல்லாம் வந்து நம்மளுடைய வேகத்துக்கும் நம்மளுடைய தேவைக்கும் ஏற்ற மாதிரி இல்லாம அதுல நமக்கு ஒரு 10-15 ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து இந்த நெட்வொர்க் துறையிலே போயிடுச்சு. இப்ப இந்த நெட்வொர்க் துறையிலே நாமளும் வந்து எக்ஸ்டர்னல் பிசினஸும் ட்ரை பண்ணிட்டோம். நெட்வொர்க் துறை தான் முதலீடு இல்லாம நம்மளுடைய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்ற முடியும்னு வந்து இங்க வந்தோம். இங்க வந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவனங்களுடைய இப்ப அந்த திட்டம், பிளான், மார்க்கெட்டிங் பிளான், அந்த கம்பெனியுடைய நிர்வாகம், செயல்பாடுகள் நம்மளுடைய வளர்ச்சிக்கு உண்மைதாங்க. அப்ப நம்ம ஒரு திட்டத்தோட உழைப்ப போட்டுட்டு வரோம். அந்த ஸ்டேஜ் வரும்போது அங்க சின்ன மாற்றங்கள் பண்ணிடுறாங்க நிர்வாகத்துல, கம்பெனில. அப்போ இவ்வளவு நாள் போட்ட உழைப்பெல்லாம் நமக்கு வீணா போகுது. இவ்வளவு நாள் நம்ம உருவாக்கின குழுவெல்லாம் நம்ம கிட்ட டீம் எல்லாம் வந்து வீணா போகுது. அப்போ என்னடா நெட்வொர்க் துறையும் இப்படி நினைச்சு இங்க இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போதுதான் எனக்கு பாத்தீங்கன்னாக்கா இனி நெட்வொர்க் துறையும் வேணாம், நெட்வொர்க்கே நமக்கு செட் ஆகாது, இனி எல்லாமே இப்படிதான், நம்ம வேற ஏதாச்சும் தொழில் பண்ணலாம் அப்படின்ற மனநிலை இருந்த காரணம், நம்ம இதுக்கு முன்னாடி நான் ஒரு நெட்வொர்க் துறையில ஈடுபட்டு இருந்தேன். அந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னாக்கா ஈடுபட்டு இருக்கும்போது அங்க நிர்வாகத்துல சில மாற்றங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாற்றங்கள் மூலியமா பாத்தீங்கன்னாக்கா
என்னுடைய வருமானமும் என் குழுவில் இருக்கிற லீடர்ஸுடைய வருமானமும் ஸ்டேபிளா கொண்டு வர முடியல, தக்க வச்சுக்க முடியல. சோ அப்போ வந்து இந்த மாதிரி நெட்வொர்க்னால இப்படிதான் சொல்லிட்டு ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தேன். என்னடா பண்றது அடுத்து, நம்ம குழுவில் இருக்கிற லீடர்ஸ்களுடைய இன்கம்ஸ் எல்லாம் வந்து அப்படியே டிராப் ஆயிட்டே போகுது, யாருடைய இன்கம்ஸும் வந்து அதிகரிக்க முடியலையே, எந்த லீடர்ஸும் வந்து நம்ம தக்க வச்சுக்க முடியலையே, என்ன இப்படி ஆயிடுச்சு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமான சூழல்ல தான் எனக்கு இந்த புரோவேத வாய்ப்பு சம்பந்தமான அழைப்பு. மிஸ்டர் மோகன் குமார் திருச்சி இன்னைக்கு டைமண்ட் எக்ஸிக்யூட்டிவா இருக்காரு. அவர்கிட்ட இருந்து போன் கால் வந்தது. மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், அவர் போன் கால் வரும்போது கூட நான் உடனே அவர் போன் கால் அட்டன் பண்ணி உடனே இந்த வாய்ப்பை நான் எடுத்துக்கல. காரணம், கடந்த காலங்கள்ல நடந்த கசப்பான அனுபவங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், இது மேல இருக்கிற ஒப்பீனியன் நெட்வொர்க்னா அப்படின்ட்டு. அப்போ நான் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா போன் அட்டன் பண்ணிட்டு சும்மாவே அவரை நான் வந்து சந்திக்காம பொய் சொல்லி அவாய்ட் பண்ணிட்டேன். நான் இந்த மாதிரி பெங்களூர்ல இருக்கிறேன், சென்னையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவரு பாத்தீங்கன்னாக்க விடாம கிருஷ்ணகிரிக்கு வந்துட்டு எனக்கு போன் பண்ணுவார். சார், இந்த மாதிரி கிருஷ்ணகிரியில இந்த இடத்துல இந்த லொகேஷன்ல உங்க ஊர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வர முடியுமா, ஒரு டீ சாப்பிடலாமான்னு கூப்பிடுவாரு. நான் மறுபடியும் அவாய்ட் பண்ணேன். அப்போ ஒரு நாள் எனக்கே பட்டது, அவர் 3வது முறை கால் பண்ணும்போது எனக்கு தோணுச்சு, என்னடா ஒரு மனுஷன் அவ்வளவு தூரத்துல இருந்து திருச்சியில இருந்து கிருஷ்ணகிரி நம்ம ஊருக்கு வந்துட்டு நமக்கு போன் பண்றாரு, நம்ம இங்க இருந்துகிட்டு சந்திக்காம அவர் வந்து அவாய்ட் பண்ண முடியல, இது சரியா தப்பான்னு யோசிச்சு அவரை மீட் பண்ணும்போது தான் எனக்கு இந்த புரோவேத வாய்ப்பை வந்து எனக்கு சொன்னாரு. இந்த புரோவேத வாய்ப்பை பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். காரணம், நம்ம கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகளா இந்த நெட்வொர்க் துறையில, இந்த டைரக்ட் செல்லிங் துறையில பயணம் பண்ணிருக்கிறோம். பல நிறுவனங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறோம். அது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த புரோவேத ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயமும் ஆச்சரியமூட்டும் அளவுக்கு இருந்தது. நம்பர் 1, இந்த நிறுவனத்தினுடைய நிர்வாகி, கம்பெனியுடைய எம்டி, அவரை பார்த்தா ரொம்ப யங்கா இருக்காரு. அவருடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தா, அவருடைய ஸ்பீச் எல்லாம் கேட்டா, அவர் இந்த துறை மேலேயும் இந்த நிறுவனத்து மேலேயும் வச்சிருக்கிற அவருடைய விஷன் மிக ஆச்சரியமூட்டுற மாதிரி இருக்கு, மிக நம்பிக்கை ஊட்டுற மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது ப்ராடக்ட் ரேஞ்ச். எந்த நெட்வொர்க் துறையில இல்லாத புது புது கேட்டகரி பொருளுங்க என்னை ரொம்ப சிந்திக்க வச்சிச்சு. அதாவது பேபி கேர்ன்னு சொல்லிட்டு பிறந்த குழந்தைங்களுக்கு பொருள் வச்சிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் வெட்டினரின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வளர்க்குற செல்ல பிராணிகளுக்கும் நம்மளுடைய பசுமாட்டுக்கும் டானிக் வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன ரொம்ப யோசிக்க வச்சுது. அது மட்டும் இல்லாம எல்லா பொருளும் ஆர்கானிக் பேஸ்ன்னு சொல்றாங்க. எல்லா பொருளும் நம்ம மளிகை கடையில வாங்குற விலையில கிடைக்குது. இது ஒரு பக்கம் ஆச்சரியம்னா, மார்க்கெட்டிங் பிளான் வெரி சிம்பிளான டார்கெட்ல இருந்து இன்கம் ஸ்டார்ட் ஆகுது. சில நிறுவனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா முதல் இன்கம் தொடர்றதுக்கே ரொம்ப ஹை லெவல் வால்யூம் கொடுப்பாங்க. அப்ப நிறைய நம்ம டீம்ல இருக்கிற லீடர் அந்த ஃபர்ஸ்ட் இன்கம் தொடர்றதுக்கே 3 மாசம், 6 மாசம், 8 மாசம், 1 வருஷம் முயற்சி பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் இன்கம் தொட முடியாமலே பல 100 லீடர்கள் ஜாயின் பண்ணி வெளியே போயிருவாங்க பிசினஸ் விட்டு. ஆனா இங்க உள்ள வர அத்தனை பேர் அந்த ஃபர்ஸ்ட் இன்கம் தொட்டே ஆகணும். அந்த மாதிரி சின்ன ஸ்டெப் இது எனக்கு ரொம்ப சிந்திக்க வச்சுச்சு. இந்த விஷயத்த எனக்கு மிஸ்டர் மோகன்குமார் சாரம், நம்மளுடைய கிரேட் மென்டர் மிஸ்டர் பாஸ்கரன் சார், ப்ளூ டைமண்ட், இன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். காரணம், எனக்கு இந்த வித்தியாசத்தை எனக்கு அருமையா புரிய வச்சாங்க. சோ அந்த வகையில நான் இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில என்னை முழுமை ஈடுபடுத்திக்கிட்டேன். நான் ஜூலை மாதம் 2023 புரோவேத வாய்ப்புல என்னை இணைச்சுக்கிட்டு இந்த வாய்ப்பை ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் மோகன்குமார் சார் எனக்கு சொன்னாரு, இந்த மாதம் இறுதிக்குள்ளார நீங்க இந்த வால்யூம் அச்சீவ் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த கோவா போலான்னு சொல்லு. சோ அந்த முதல் மாதம் என்னுடைய புரோவேத பயணத்தின் முதல் மாத வருமானம் 13,346 ரூபாய். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 13,346 ரூபாய் இதுக்கு முன்னாடி ஈடுபட்ட நெட்வொர்க் கம்பெனிகளை அடையிறதுக்கு குறைஞ்சது 6 மாசம் 7 மாதம் எடுத்துக்கிட்ட நேரம். ஆனா இங்க முதல் மாதத்திலே 13,000 எனக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை கொடுத்தது. அது மட்டும் இல்லாம என் குழுவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய தன்னம்பிக்கை கொடுத்தது. எஸ், இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுது, எஸ் அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு தோணுச்சு. சோ இது அப்படியே படிப்படியா நாங்க செஞ்சுட்டு இருந்தோம். கொடைக்கானல் ஆர்டிபின்னு வந்தது. கொடைக்கானல் ஆர்டிபி போயிட்டு வந்தோம். அங்க எம்டியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. எம்டியை சந்திக்கும் போது எம்டியுடைய ஒரு பிரசன்டேஷன், ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணோம். அப்பதான் இந்த நிறுவனத்தை இந்த எம்டி எந்த அளவுக்கு
டெடிகேட்டடா இன்வால்மெண்டா இது எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போக போறாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு வந்து ஒர்க் பண்ணோம். சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வியாபாரத்து செகண்ட் மந்த் என்னுடைய இன்கம் 35,000 சில்லற ரூபாய் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சோ 35,431. மூன்றாவது மாதம் என்னுடைய புறவேதாள இந்த பயணத்துல வருமானம் 63,661 ரூபாய். நான்காவது மாதம் இது பார்த்தீங்கன்னா 77,294 ரூபாய். ஐந்தாவது மாதம் என்னுடைய புறவேத வர்க்கத்துல 84,639 ரூபாய். சோ இதுல இது பின் லெவல்ஸ் பாத்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பின் லெவலுக்காக நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்க தேவையில்ல, அல்டிக்கவே தேவையில்ல. ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய முதல் மாதத்திலிருந்து நமக்கு ஏ டீம்லயும் பி டீம்ல நடக்கக்கூடிய பிவி ஆட்டோமேட்டிக்கா அக்குமுலேட் ஆகிட்டே வருது. அதனால நம்ம பின் லெவலை பத்தி பார்க்க தேவையில்ல. நான் ஒவ்வொரு மாதம் ஒரு பின் லெவல் அச்சீவ் பண்ண மாதிரி இருப்பேன். சோ இந்த பாருங்க 84,000 ரூபாய் வாங்கும் போது நான் இதுல பாத்தீங்கன்னாக்கா ஈகிள் ஸ்டார் என்ற லெவலை அச்சீவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த மாசம் என்னுடைய மாத வருமானம் பாத்தீங்கன்னாக்கா புறவேதாவில 84,000 83,837 ரூபாய். நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னாக்கா 83 இருந்து அப்படியே என்னுடைய வருமானம் பாத்தீங்கன்னாக்கா 1,49,275 ரூபாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய நெட்வொர்க் கேரியர்ல நான் பார்த்தேன் எனக்கு 7 மாதத்துல 1 லட்சம் ரூபாய் பேமெண்ட் எடுத்த ஒரு மார்க்கெட்டிங் பிளான் இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு நிறுவனம் இருக்குதுன்னா ஒன்லி புறவேதா தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு நமக்கு என்ன தேவையோ அதுக்கு முறையான முயற்சியும் பயிற்சி எடுத்துக்கிட்டு நம்ம உழைப்ப கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு அற்புதமான அங்கீகாரமையும் ரெஸ்பெக்டையும் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கு அப்படின்னா அது புறவேதா. அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு. அதுக்கு அடுத்த மாசம் பாத்தீங்கன்னாக்கா இந்த இன்கம்க்கு அடுத்து 1,38,389 என்னுடைய ஆல் டைம் ஹையஸ்ட் இன்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்கம் பாத்தீங்கன்னாக்கா புறவேதாவில. அதுக்கு அடுத்த மாசம் நெக்ஸ்ட் 1,49,549 ரூபாய் மை டியர் ஃப்ரெண்ட். சோ இப்போ பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய புறவேத கேரியர்ல நான் ஜாயின் பண்ணி கரெக்டா பாத்தீங்கன்னாக்கா 1 வருடத்தின் 1 மாதம் ஆகுது மை டியர் ஃப்ரெண்ட். ஹையஸ்ட் செக் வந்து இது 1,49,000. இப்ப மந்த்லி பாத்தீங்கன்னாக்கா ஆவரேஜா சராசரியா மாசம் 1 லட்சம் ரூபாய் வருமானம் எடுத்துட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா நான் புறவேத வாய்ப்பு மூலியமா இந்த 11 மாதங்களில் நான் மொத்தமா சம்பாதிச்சது பாத்தீங்களானாக்கா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 11,30,000 ரூபாய். அப்ப கிட்டத்தட்ட மாதம் 1 லட்சம் ரூபாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 11 மாசம் பயணத்துல மாதம் சராசரியா 1 லட்சம் ரூபாய், அதாவது ஒரு 11 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறேன்னா இந்த மாதிரி நீங்க நெட்வொர்க் நிறைய பேருங்க அனுபவசாலி இருப்பீங்க. யோசிச்சு பாருங்க எந்த பிளான்ல எந்த நிறுவனத்துல இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு நம்ம கையில கிடைச்சிருக்கு. இந்த வெற்றிக்கு நமக்கு பக்கபலமா இருக்கிறது முக்கியமான ஒரு பங்கு நான் சொல்லியே ஆகணும் இந்த இடத்துல. எஸ், எங்க டீம்ல இருக்கிற எனக்கு கிடைச்ச அற்புதமான குழு லீடர்ஸ், என்னோட டீம் பார்ட்னர்ஸ் அவ்வளவு இன்வால்வ்மெண்டான, அவ்வளவு டெடிகேட்டடான, நம்மள நம்பி வந்த, நம்ம குழுல நம்பி வந்த ஒவ்வொருத்தருடைய வெற்றிக்காக முழு ஈடுபாட்டோடு செயல்படக்கூடிய லீடர்ஸ். இந்த நேரத்துல என் குழுல இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் லீடர்ஸ் அனைவருக்கும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், மிகப்பெரிய சல்யூட் அடிக்கிறேன். அதுக்கு அடுத்து நம்முடைய குழு டீம் ஈகிள் டீம் சவுத் இந்தியாவில ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டீம் சவுத் இந்தியாவிலே. சோ இது கோவா ஆர்டிப்ல நம்ம கம்பெனியோட எம்டி நாட் ஓன்லி சவுத் இந்தியா, இந்தியாவில ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டீம் ஈகிள் டீம் பாஸ்கரன் டீம் அப்படின்னு எம்டி வாயால சொன்ன ஒரு டீம் நம்ம டீம். சோ நம்ம டீமுடைய ஃபவுண்டர் மிஸ்டர் பாஸ்கரன் சார் அண்ட் மோகன்குமார் சாருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம டீமுடைய செயல்பாடுகள் பாருங்க, டெய்லி 5:40 பவர் மார்னிங் ஜூம் மீட்டிங். நாங்க எனக்கு ஜாயின் பண்ண இந்த 1 வருஷத்துல ஒரு நாள் கூட மிஸ் ஆனது இல்லை, ஒரு நாள் கூட தவறுனது. இந்த பவர் மீட்டிங் தான் என்னுடைய இந்த இமாலய வெற்றிக்கு முழு 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 முக்கிய காரணம். இன்னைக்கும் பாருங்க என்னுடைய குழுவுல 001 என்னோட டீம்ல ஹையஸ்டா உட்கார வைக்கணும்ன்றது என்னுடைய குறிப்புள்ள என் டீம்ல இருக்கிற ஒவ்வொரு லீடருக்கும். நாங்க ஒவ்வொரு லீடரும் கலந்தாய்வு பண்ணி டிஸ்கஸ் பண்றதே ஒரே பேச்சு என்னன்னா, பவர் மார்னிங் மீட்டிங்ல நம்ம டீமோட ஸ்ட்ரென்த் அதிகரிக்கும், பவர் மார்னிங் டீம்ல நம்மளோட டீமோட ஸ்ட்ரென்த் அதிகரிக்கணும், பவர் மார்னிங் டீம்ல நம்ம டீம் ஸ்ட்ரென்த் உட்கார வைக்கிறது மட்டும்தான் நம்ம இங்க வெற்றிக்கு ஒரே பேஸ், அடித்தளம் இங்கதான், ஃபார்முலாஸே இதுதான், வேற எந்த ஷார்ட் கட்டும் இல்ல. நம்ம டீமை எவ்வளவுக்கு எவ்வளவு பவர் மார்னிங்ல உட்கார வைக்கிறோங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வெற்றி. வெற்றின்னு என்னங்க, செக்கு, பணம்,
அப்போ இந்த பவர் மார்னிங் மீட்டிங்க இவ்வளவு சீரும் சிறப்பமா நடத்தி கொடுத்துருக்கிற நம்ம ஈகிள் டீமுடைய ஃபவுண்டருக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கணும். அது மட்டும் இல்லாம எவ்ரி திங்கட்கிழமான ப்ராடக்ட் ட்ரைனிங் இருக்கு ஜூம்ல 7 மணிக்கு. எவ்ரி புதன்கிழமான நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்டட் பயிற்சி இருக்கு. புதிய டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் இருக்குது 7 மணிக்கு. அது இல்லாம எவ்ரி ஃப்ரைடே 7 மணிக்கு பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு ஈகிள் அண்ட் லீடர் நெட்வொர்க்கிங் சார்பா ஒரு ட்ரைனிங் செஷன் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சு சிறப்பா செஞ்சு கொடுத்துருக்கிற ஈகிள் டீமுடைய ஃபவுண்டருக்கு நம்ம இந்த இடத்துல பாஸ்கரன் சாருக்கு நன்றி சொல்லிக்கணும். ஸோ அதுக்கு அடுத்து இதுல இன்வால்வ் பண்ணிக்கிட்டு தங்களுக்கு தெரிஞ்ச வியாபார நாலேஜ மொத்த ஈகிள் டீமுக்கு ஷேர் பண்றாங்க பாத்தீங்களா. ஈகிள் டீமுடைய லீடர்ஸ் ஈகிள் அண்ட் எபோ அந்த அத்தனை லீடர்களுக்கும் மிகப்பெரிய சல்யூட், மிகப்பெரிய நன்றி. சோ இந்த வாய்ப்பு மூலியமா நான் மட்டும் இல்ல, நம்ம குழு இருக்கிற ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல சாதிச்சுட்டு இருக்கிறோம், சக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த எமரல்ட் ஸ்டார் அப்படின்றது ஜஸ்ட் நான் ஒரு முன் உதாரணம், அவ்வளவுதான். இது எல்லாருக்கும் சாத்தியமானது. அடுத்து நம்ம குழு இருக்கிற ஒவ்வொருத்தரும் பின்னாடி வராங்க, எமரல்டா வராங்க, டைமண்ட் எக்ஸிக்யூட்டிவ் வராங்க. எல்லாருக்கும் இது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த பிளான் அப்படி, இங்க அமைச்சிருக்கிற சிஸ்டம் அப்படி. இந்த பிளானையும் இந்த சிஸ்டையும் முழு ஈடுபாட்டோடு யாரு தனக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்புன்னு எடுத்துக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் இந்த வெற்றி நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். தேங்க்யூ சோ மச் சார். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சார். ஃபென்டாஸ்டிக் சார். உங்களுடைய வெற்றி பயணம், உங்களுடைய வெற்றி கதை கேட்கும் போதே இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. அதாவது என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புறவேதால வந்தா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்பிக்கைய ஆணித்தரமா அனைவருக்கும் புரிய வச்சீங்க. கிரேட் சார். உங்களிடம் ஒரு சில கேள்விகள். எஸ் சார். எஸ் சார். இப்ப இந்த பவர் மார்னிங் மீட்டிங் பத்தி சொன்னீங்க சார். இந்த பவர் மார்னிங் மீட்டிங்ல ஒரு 100 பேரை உட்கார வைக்கிறதுக்கு என்ன வச்சிருக்கீங்க சார்? எப்ப உட்கார வைக்கலாம்னு பிளான் பண்றீங்க சார்? சார் இப்போதைக்கு கரண்ட்ல வந்து எங்க குழுவில் இருந்து சார் 70+ வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். 100 வந்து பாத்தீங்கன்னா சார் செப்டம்பர் சார், அக்டோபர் எண்டுக்குள்ளார 100+ வந்து என்னோட டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க சார் பவர் மார்னிங் ஜூம்ல. ஃபென்டாஸ்டிக் சார், ஃபென்டாஸ்டிக் சார். அருமை அருமை. கேட்கும் போதே மகிழ்ச்சியா இருக்கு. இதன் அடுத்து ஒரு சில கேள்விகள் சார். எஸ் சார். உங்களுடைய அதிகபட்ச வருமானம் 1.5 லட்சம் காமிச்சிங்க. பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில இந்த மாதிரி 1.5 லட்சம் வருமானம் முதல் ஆண்டுல காட்டக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த உலகத்திலே இருக்குன்னா அது புறவேதான் அப்படிங்கறத அற்புதமா புரிய வச்சீங்க. உங்களுடைய அடுத்த இலக்கு ஒரு 2 லட்சம் தொடர்றது, இன்னும் தொடலாம் அப்படிங்கிற ஒரு இலக்கு வச்சிருக்கீங்க சார். எஸ் சார். சார் என்னுடைய 2 லட்சம் இலக்கு அப்படிங்கிறது சார், என்னுடைய இலக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இந்த 2024 டிசம்பருக்கு உள்ள 2 லட்சம் மட்டும் இல்ல சார், என்னுடைய இலக்கு 3 லட்சம் செக் வாங்கணும்ன்றது என்னுடைய இலக்கா வச்சு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். அது கூட என்னுடைய குழுவுல ஒரு லீடரை மாதம் 1 லட்சம் ரூபாய் செக் எடுக்க வைக்கணும், ஒரு 2 லீடரை 50,000 ரூபாய் செக் எடுக்க வைக்கணும். இதுதான் சார் என்ன டிசம்பருக்குள்ள, நான் சொல்றது எல்லாமே டிசம்பருக்குள்ள இது என்ன இலக்கா வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். கிரேட் சார், ஃபென்டாஸ்டிக் சார். 3 லட்சம் வருமானத்தை நோக்கி பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். இறுதி கேள்வி சார் என்ன அப்படின்னா, இப்ப எமரல்ட் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு உயரிய லெவல் அடைஞ்சிருக்கிறீங்க. அதாவது விரல் விட்டு என்ன ஒரு சிலர் மட்டுமே சாதித்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான லெவலை குறுகிய காலத்துல அடைஞ்சிருக்கிறீங்க. அடுத்த இலக்கான டைமண்ட் எக்ஸிகியூட்டிவ். இந்த டைமண்ட் எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிறது சவுத் இந்தியாலே ஒரு சிலர் மட்டுமே அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த டைமண்ட் எக்ஸிகியூட்டிவ் எப்ப இலக்கு வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? எஸ் சார். சார் டைமண்ட் எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிற அந்த நிலை லெவல்ல கம்பெனி சவுத் இந்தியாவுல ஆனிவர்சரி அப்படி, அதாவது அவார்டு ஃபங்க்ஷன் அப்படின்றது அப்ராக்சிமேட்டா ஜான்வரியில நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குதுன்ற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். சோ ஜான்வரிக்குள்ளார டைமண்ட் எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிற லெவல ரீச் பண்ணணும் அப்படிங்கிற கோல் செட் இலக்கோட நான் என்னுடைய பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கேன் சார். கண்டிப்பா அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் 100% செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்புறேன் சார். கண்டிப்பா ஜனவரிக்குள்ள டைமண்ட் எக்ஸிகியூட்டிவ் லெவல் அச்சீவ் பண்றதுக்கு உண்டான ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ சார். கிரேட் சார், கிரேட் சிவகுமார் சார். அதாவது என்ன அப்படின்னா 100 பேர்த்த
பவர் மார்னிங் மீட்டிங்ல வரக்கூடிய அடுத்த மாதம் எண்டுக்குள்ள உட்கார வைக்க போறீங்க. டிசம்பருக்குள்ள 3 லட்சம் ரூபாய் மாத வருமானத்தை நோக்கி பிளஸ் குழுவுல நிறைய சாதனையாளர்களை உருவாக்குறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அடுத்த ஒரு உயரிய லெவலான டைமண்ட் எக்ஸிகியூட்டிவ வரக்கூடிய ஜனவரி மாதத்துக்குள்ள அடையறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்றீங்க. ஃபென்டாஸ்டிக் சார், கிரேட் சார். எல்லாத்தோட சார்பிலையும் நம்மளுடைய கிரேட் லீடர் ஈகிள் டீமினுடைய புத்தம் புதிதாக இன்று முளைத்த அதாவது இன்று பூத்த நம்மளுடைய புது சாதனையாளர் சிவகுமார் சார் அவர்களுக்கு எல்லாத்தோட சார்பிலையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், கிரேட், ஃபென்டாஸ்டிக் சார். வாழ்த்துக்கள் சார், மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ சோ மச் சார். வெல்கம் சார். ஓகே, Recording. சக்சஸ் ஸ்டோரி